ரேகா அவங்க அப்பா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றாங்க. உடனே அவங்க அப்பாவும் "என்னம்மா விஷயம்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அப்பா நான் ஒருத்தவங்கள லவ் பண்றேன். அவங்கள உங்களுக்கும் தான் பிடிக்கும் ரொம்ப." அப்படின்னு சொல்லிட்டு ரேகா சொன்னதும், "எனக்கும் பிடிக்குமா? யாரும்மா அது?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. "சத்யா தான்ப்பா. சத்யாவ தான் நான் லவ் பண்றேன்." அப்படி சொல்லிட்டு சொன்னதும், "என்னம்மா சொல்ற?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே "சத்யா ரொம்ப நல்லவர்ப்பா. உங்களுக்கே தெரியும்ல அவரோட கேரக்டர் பத்தி. அதுவும் இல்லாம அவங்க ஃபேமிலியும் அவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க. அவங்க ஃபேமிலியோடயும் நான் பழகியிருக்கேன். அதனால அவர கல்யாணம் பண்ணா நான் ரொம்ப நல்லா இருப்பேன்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்லி ரேகா சொன்னதும், "சரிம்மா, உன் விருப்பத்துக்கு நான் எப்படி எதிர்ப்பு சொல்ல முடியும்? அதனால அவங்க குடும்பத்தில உள்ளவங்க யாரையாவது வர சொல்லுங்க, பேசலாம்." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், ரேகா இருந்துகிட்டு, "அவங்களுக்கு எல்லாமே அவங்க மாமாவும், அக்காவும் தான். அவங்கள வர சொல்றேன். அவங்க ரொம்ப நல்லவங்கப்பா. அவங்கள உங்களுக்கும் பிடிக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், ரேகா இந்த விஷயத்த சத்யாகிட்டயே சொல்றாங்க. சத்யாவும், ரேகாவும் சேர்ந்துட்டு முத்து, மீனாவ அவங்க அப்பா கிட்ட கூட்டு வர்றாங்க. அவங்க வந்து மீனாவையும் உட்கார சொல்லி சொல்றாங்க, ரேகாவோட அப்பா. "எதுக்காக வர சொன்னேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே உங்ககிட்ட ரேகா சொல்லியிருப்பான்னு நெனைக்கிறேன். ரேகாவோட விருப்பத்துக்கு எதிரா நான் எதுவும் பண்ண மாட்டேன். ரேகாவோட விருப்பம் தான் என்னுடைய விருப்பம். அதனால சத்யாவுக்கும், ரேகாவுக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நெனைக்கிறேன்." அப்படி சொல்லிட்டு இங்க சொன்னதும், உடனே அவங்க அம்மா கிட்ட இந்த இத பத்தி பேசலையா? அவங்க அம்மாவ காணுமே இங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு மீனா இருந்துகிட்டு. உடனேவும் ரேகாவோட அப்பா இருந்துகிட்டு, "அவங்க அம்மாவுக்கும் எனக்கும் பேச்சுவார்த்தை கிடையாதும்மா. அவங்க அம்மா பண்ற பிசினஸ் எனக்கு பிடிக்கல." அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே ரேகா இருந்துட்டு, "அவங்கள உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க யாருன்னு." அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே "யார் அவங்க?" அப்படி சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. முத்துவும் கேட்குறாங்க. "சிந்தாமணி தான் எங்க அம்மா." அப்படி சொன்னதும் 2 பேருக்குமே அதிர்ச்சி ஆகுது. "அதுக்காக நீங்க ஒண்ணும் அதிர்ச்சியாக வேண்டாம். நான் எங்க அப்பா கிட்ட தான் இருக்கிறேன். எங்க அப்பாவ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா பண்றது எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால தான் எங்க அம்மா சிந்தாமணின்னு உங்ககிட்ட யார்கிட்டயும் நான் சொல்லல." அப்படின்னு ரேகா சொல்றாங்க. இங்க முத்துவும், மீனாவுக்கும் இத நினைச்சு அதிர்ச்சியா இருக்குது. இதனால சிந்தாமணி ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களா? அப்படின்னு மீனா வந்து கேட்குறாங்க. "நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். என்ன மீறி அவ என்ன பண்ணிட போறா?" அப்படின்னு சொல்லிட்டு ரேகாவோட அப்பா சொல்றாங்க. "சரிங்க." அப்படி சொல்லிட்டு இவங்க கல்யாணத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இங்க மீனாவோட தம்பிய தான் ரேகாவுக்கு கல்யாணம் பேசியிருக்காங்கன்னு சிந்தாமணிக்கு தெரிஞ்சதும், சிந்தாமணி இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பார்க்குறேன். நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவத்துல இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.